ஏங்க ஆபிரகாம் சொல்றாருங்க சாராள் கிட்ட, தூதன் வந்தா போல நம்புங்க நம்பு அப்படின்னு. ஆனா ரொம்ப கஷ்டங்க. அந்த ஆபிரகாம் சொல்லும் போதெல்லாம் சிரிக்கிற வேலை உங்களுக்கு. கடைசியில இவர் சொன்னதுக்கு எப்ப நம்பினாங்களோ அப்பதான் ஈசாக்கு வரா போல உலகத்துக்கு. அப்ப பாருங்களேன், ஆபிரகாம் விசுவாசத்தோட கிரியையும் செய்யறாரு. அதே நேரத்துல அவங்க விசுவாசமும் இல்ல கிரியே இல்லாத மாதிரி இருந்தா எப்ப வருதோ அப்பதான் கிடைக்கும். சில நேரத்துல டிலே ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க தெரியுங்களா? இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே போதும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபு ஒரே மனமா இருந்து செயல்படும் போது ஈசாக்கு பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அதே நேரத்துல தகப்பனோட நீங்க ஒரு மனமா இருந்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென்.